அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் வல்லோனுமாகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நன்மை எதிர்பார்த்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றுவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜுமாவுடைய ஒழுக்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இதா குல்தலி சாஹிபிக யோமுல் ஜுமா அன்சித் வல் இமாம் யஹ்துபு ஃபகத் லகௌத. இமாம் மெம்பரில் ஏறி உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது கீழே அமர்ந்திருப்பவர்கள் தனக்கு அருகிலுள்ள சகோதரரை பார்த்து, நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று அவர் கூறினால் அவர் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்கின்ற நபிமொழியை உங்களிடத்தில் பறைசாற்றியவனாக இந்த ஜுமாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஏகனாகிய அல்லாஹ் மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைத்து அந்த மனித சமுதாயத்திற்கு முற்றுப்புள்ளியாக மரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்படியாப்பட்ட மரணத்திற்கு பிறகு அனைத்து மக்களும் அல்லாஹ்விடத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. யஜ்மா அன்னக்கும் இலா யோமில் கியாமாம், அவர்களை மரணித்ததற்கு பிறகு உங்கள் அனைவர்களையும் அல்லாஹ்விடத்தில் அவன் ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீஹி, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்தில் மறுமை நாள் என்பது வரும். அந்த மறுமை நாள் வந்தவுடன் அனைத்து மக்களையும் அல்லாஹ் முன்னிறுத்தி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிப்பான். அப்படியாப்பட்ட நாள் என்பது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அந்த மறுமை நாளில் யார் தீய செயல்களை செய்கிறார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் யார் முரண்டு பிடிக்கிறார்களோ, அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். ஆனால் இஸ்லாத்தை அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பாவி, ஒரு தீய மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய ரூஹ் எப்போது கைப்பற்றப்படுகிறதோ அப்பொழுதே அவனுடைய தண்டனைகள் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகா யضربூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், மலக்குமார்கள் ஒரு தீய மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வரும் பொழுது யضربூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், அவனுடைய முதுகிலையும் அவனுடைய தலையிலேயும் மிகப்பெரிய அடியை கொடுப்பார்கள். அந்த அடியை கொடுத்ததற்கு பிறகுதான் அவனுடைய உடம்பிலிருந்து ரூஹை அவர்கள் எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அடிக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வலியை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் மனிதர்களை விட மிக வலிமையான மலக்குமார், மனிதர்களை விட மிக கடுமையான முறையில் வலிமையான முறையில் படைக்கப்பட்ட அந்த வானவர் ஒரு மனிதரை அடித்தார்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? மிக கடுமையான வேதனை. அந்த வேதனையை கொடுக்கப்பட்டுதான் அவனுடைய ரூஹை அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு அந்த ரூஹை எடுத்துட்டு வானத்தின் மீது ஏறி செல்வார்கள். வானத்தில் இருக்க மலக்குமார்களெல்லாம் கேட்பாங்க, துர்நாற்றம் அடிக்குதே, இந்த ரூஹ் யாரோடது என்று கேட்கும் பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு தீமையான காரியத்தில் ஈடுபட்ட ஒரு தீயவனுடைய ரூஹ் இது, அவனுடைய உயிர்தான் இது. செத்த பிணம் எப்படி அழுகி போய் வாடை அடிக்குமோ அதை போன்று அந்த ரூஹில்
அந்த உயிரில் வாடை அடிக்கும். அதை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் தன்னுடைய மூக்கை பொற்றுவார்கள். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலையில் அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறான். வானத்தின் மீது ஏறி செல்லும் பொழுது வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. வானத்துடைய பதிவீட்டில் அந்த தீயவனுடைய பேரை பதிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். இன்னல்லதீன கஸ்தபூ பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. நம்மளுடைய வசனத்தை பெருமையின் காரணமாக இந்த உலகத்தில் எவர்கள் பொய்யுரைத்தார்களோ லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமாம், வானத்துடைய கதவுகள் அந்த ஆத்மாவுக்கு திறக்கப்படாது. பூமியில் போய் பதிவு செய்யுங்க. பூமியில் ஒரு ஏடு இருக்குது, அந்த ஏட்டில் அவனுடைய பேரை பதிவு செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். இந்த உலகத்தில் இதுதான்ப்பா இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் உண்மையான நேர்வழி, இதன் பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் நீ சொல்கிறது இஸ்லாம் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றினார்களே, 85 ஆண்டுகளுக்கு முன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றினார்களே, அதுதான் இஸ்லாமிய மார்க்கம், நீ சொல்றதெல்லாம் மார்க்கம் கிடையாது என்று பெருமைக்காக எவர்கள் பொய்யுரைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தார்களோ, அவர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. வானத்துடைய ஏட்டில் அவர்களுடைய பெயரை அவர்களால் பதிக்க வைக்க முடியாது. பூமியில் போய் பதியுங்க, பூமியில் உள்ள ஏட்டில் அவருடைய பெயரை எழுதுங்கள் என்று அல்லாஹ் மறுத்து விடுவான். இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் இந்த விஷயங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றான். பிறகு அந்த மனிதனை கஃபன் செய்து மக்கள் எல்லாம் கபருக்கு எடுத்து செல்வார்கள். அப்போது அந்த மனிதன் கூச்சலிடுவான். அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதராக இருந்தாங்கன்னா, இன்கான அபுதன் சாலிஹா, ஒரு நல்ல மனிதராக அந்த ஜனாசா இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லும்? கத்திமூனி கத்திமூனி, என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள். நான் இந்த உலகத்தில் தொழுத தொழுகைகள், இந்த உலகத்தில் நோற்ற நோன்புகள், அல்லாஹ்வின் பாதையினால் கொடுத்த தான தர்மங்கள், ஜகாத்துகள், இதன் காரணமாக சொர்க்க சோலைகள் எனக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கத்திமூனி கத்திமூனி, விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும். இதுவே அந்த ஜனாசா ஒரு பாவியாக, ஒரு தீமைக்குரிய ஜனாசாவாக இருந்துச்சு என்னமா சொல்லும்? யா வைலாஹா ததுஹபுபிஹா, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? என்னுடைய கை சேதமே, நான் இந்த வாழ்க்கையில் தொழுகாமல் இருந்து விட்டேன், ஜக்காத்துகளை கொடுக்காமல் இருந்து விட்டேன், பல மனிதர்களுக்கு ஏதேனும் தீனைகளை செய்திருக்கின்றேன், ஏராளமான காரியங்களை இந்த உலகத்தில் நான் செய்திருக்கின்றேன், அதற்கான தண்டனைகள் காத்து கொண்டிருக்கிறது, என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்று அந்த ஜனாசா புலமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த அளவு அந்த ஜனாசா கூச்சலிடும் என்றால், அந்த ஜனாசா கூச்சலிடுகின்ற சப்தத்தை இல்லல் இன்சான், மனிதர்களை தவிர அனைத்து ஜீவராசிகளும் கேட்கும். அந்த சப்தத்தை மனிதன் மட்டும் கேட்டு விட்டான் என்று சொன்னால் என்ன தெரியுமாகும்? ஜனாசாவோட ஜனாசா அவனும் செத்து போயிடுவான், அவனும் மௌத்தா போயிடுவான். அந்த அளவு மிக கொடூரமான முறையில் அந்த ஜனாசா மிகப்பெரிய சப்தத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கும். இந்த அளவு தண்டனையை அந்த கபரில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த கபரில் போய் என்ன பண்ணுவாங்க? அந்த ஜனாசாவை அடக்கம் செஞ்சிருவாங்க. அடக்கம் செய்துவிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி போய் விடுவாங்க. 2 வானவர்கள் வருவாங்க. இப்பொழுதுதான் உண்மையான வேதனை என்பதே ஆரம்பமாகுது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவன் பதிலளிப்பான். மர்ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் மட்டும் பதிலளித்து விட்டான் என்று சொன்னால், அவனுக்கு 4ஆவதாக ஒரு கேள்வியை கேட்பாங்க. நாமெல்லாம் அறிந்து வைத்திருப்போம், கபரில் நம்மை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் மொத்தம் 3 கேள்விதான். ஆனால் அதற்கு பதிலளித்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ் 4ஆவது கேள்வி ஏற்படுத்தியிருக்கின்றான். இதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
யார் உனக்கு சொன்னா? இக்ரா ஃபீ கிதாபில்லா கரஅத்து ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலே நான் படித்திருக்கின்றேன், அதை நான் உண்மைப்படுத்தியிருக்கின்றேன், அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன் என்று அந்த மனிதன் பதிலளிப்பான். அப்போது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நம் கனோமத்தில் உருஸ், புதிய மாப்பிள்ளை உறங்குவதை போன்று உறங்கு, அவனுக்காக சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். இதுவே அவன் தீய மனிதனாக இருந்தால், ஆஹா லா அதிரி லா அதிரி, என்னுடைய கை சேதமே, நான் அறியவில்லையே என்று கூச்சலிடுவான். அப்போது அல்லாஹ் அவனுக்கு பிரத்யேகமாக ஒரு வானவரை நியமிப்பான். அவர் எப்படி தெரியுமா இருப்பார்? முகங்கள் எல்லாம் கோரி போயிருக்கும். அவர்களுடைய உடம்பை பார்த்தால், அவருடைய ஆடையை பார்த்தால் அழுக்கு படிந்திருக்கும், துர்நாற்றமுடையவராக இருப்பார். தனக்கு பக்கத்தில் வந்திருப்பார். அந்த ஜனாசாவுக்கு நாற்றம் தாங்காது. அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், உலகத்தில் பாவத்தை அதிகமாக செய்தில்ல, பல மனிதர்களை ஏமாத்தினல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தல்ல, நரகத்தை நற்செய்தியாக பெற்றுக்கொள் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அப்போது அந்த ஜனாசா கேட்கும், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யார்? நான் தான் இந்த உலகத்தில் நீ செய்த பாவங்கள், இந்த உலகத்தில் விபச்சாரம் செஞ்சல்ல, அந்த விபச்சாரம் தான் நான். தொழாமல் தூக்கத்தில் இருந்தல்ல, அந்த தூக்கம்தான் நான். மக்களை ஏமாற்றினல்ல, அந்த ஏமாற்றிய அனைத்து பாவங்களும் நான் தான் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அவருடைய கையில் மிகப்பெரிய ஒரு சுத்தியல் இருக்கும். அந்த சுத்தியல் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துரிப பிஹா ஜபலுன், ஒரு மலையை அதை வைத்து அடித்தோம் என்று சொன்னார். நஸ்கு துராப், அந்த மலை மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜியை வச்சு அந்த மலைகளை என்ன பண்ணுறாங்கன்னா குடையிறாங்க. குடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல் எடுக்கிறாங்க. அதற்கே பல வருடங்கள் ஆகுது. ஆனால் அந்த சம்பட்டியை வைத்து, அந்த சுத்தியலை வைத்து இந்த உலகத்தில் உள்ள மலையை ஒரு அடி அடித்தோம் என்று சொன்னால் அந்த மலை அப்படி தூள் தூளாக மண்ணாகி போய்விடும். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான அந்த தடியை வைத்து, அந்த செம்பட்டியை வைத்து அவனுடைய தலையில் அடிக்கப்படும். என்ன ஆகும்? தலை சிதறி போகும், உடம்பெல்லாம் சிதைந்து போகும். மீண்டும் அல்லாஹ் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவான். மீண்டும் அடிக்கப்படும். இப்படியே மறுமை நாள் வரை தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். பிறகு சொல்லுவாங்க, அஃப்ரிஷுஹு மினன்னார், நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். அல்பிசுஹு மினன்னார், நரகத்திலிருந்து ஒரு ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள். ஒஃப்தஹு பாபு மினன்னார், நரகத்துடைய வாசல்களை திறந்து விடுங்கள். அந்த வாசலிலிருந்து அந்த நரகத்துடைய உஷ்ணம், சூட்டுடைய அந்த காற்று அவன் மீது பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய உடம்பு கருகி கொண்டே இருக்கும். இறுதியில் அவன் சாவா, மறுபடியும் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் உயிரை கொடுப்பான். இப்படியே மறுமை நாள் வரை அந்த கபரில் ஒரு கெட்ட அடியான் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இதுவே ஒரு நல்ல அடியானாக இருந்தான் என்று சொன்னால் அந்த கபரில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் கபர, கபராகிறது, அவ்வளு மன்சிலத்தும் மின் மனாசில் ஆக்ரா, மறுமை நாளுடைய முதல் நிலை தான் இந்த கபர். ஃபைன் நஜா மின்ஹு, அதில் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு, அதற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கை என்பது அவனுக்கு சுபிச்சமாக இருக்கும். ஃபைல்லம் இன்ஜு, அவன் மட்டும் வெற்றி பெறவில்லை என்றால், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை ரணகொடூரமாக இருக்கும். அவருடைய சிந்தனைக்கு எட்டாத அளவு, உலகத்திலே அவன் வாங்கிடாத தண்டனை அளவு அவனுக்கு அந்த கபரில் தண்டனை கொடுக்கப்படும். அலைக்கல் கபுரு ஹத்தா தஹ்தலிஃப ஃபீஹி, அந்த கபர்
அவன் ஒரே அடியாக நசுக்கிவிடும். எந்த அளவு என்று தெரியுமா? அவனுடைய ஒரு விலா எலும்பு மற்றொரு விலா எலும்பை தொடுகின்ற அளவு கபர் அவனை நெருக்கும். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், நபிமார்களை தவிர நல்ல அடியானாக இருந்தாலும் இந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்று தெரியுமா? இந்த கபருடைய வேதனையை ஒரு மனிதனுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் எல்லா மனிதனுக்கும் இந்த தண்டனையை வைத்திருக்கின்றான். அப்படியாப்பட்ட கபரை இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாவமான காரியத்தை செய்யும் பொழுது கபரை நினைவூட்ட வேண்டும். நமக்கு இப்படியாப்பட்ட தண்டனை காத்து கொண்டு இருக்கிறதே. நாம் மட்டும் இந்த உலகத்தில் பாவமான காரியத்தை அதிகமாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த கபர் நம்மை நெருக்குமே, கபரில் மிகப்பெரிய தண்டனைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குமே என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாவமான காரியத்தை விட்டும் நாம் விலகி இருப்போம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஏதோ மரணம் என்பது ஒரு 60 வயசில், ஒரு 70 வயசில் வரும், ஒரு 80 வயசில் தான் வரும். தள்ளாத வயதில் தள்ளபோது தான் அந்த மரணம் என்பது நமக்கு வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மரணம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக வரும். எந்த நிலையில் இருப்பீங்கன்னு தெரியாது. ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மவுத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா. உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த மரணம் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், நமக்கு வயசானாதான் மரணம் வரும், ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டால்தான் மரணம் வரும். நாம் கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் மரணத்துடைய வாசல்கள் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறான். சில விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு மரணம் எங்கே வரும், எப்போது வரும், என் நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. ஆனால் நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆல்ரெடியே நம்மளுடைய மரணம் என்பது நமக்கு காட்டப்பட்டு விட்டது என்கின்ற அடிப்படையில் சுகபோகமாக இந்த உலகத்தோடைய இன்பத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை களம். ஒரு பரீட்சை எப்படி நடக்கும்? கொஸ்டின் ஷீட் கொடுப்பாங்க, எழுதுவதற்கு ஒரு மெயின் ஷீட் கொடுப்பாங்க. நாம் அதனுடைய ஆன்சரை என்ன பண்ணணும்? அந்த ஷீட்டில் எழுதணும். அல்லாஹ் மேலதிகமாக என்ன பண்ணிட்டான்? குர்ஆனை ஹதீஸையும் கொடுத்து விட்டான். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பார், இதைப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ. பதிலை அல்லாஹ் சேர்த்து கொடுத்துட்டான். ஆன்சர் ஷீட்டை அல்லாஹ் சேர்த்து கொடுத்துட்டான். இதற்காக அந்த படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழவில்லை. இதற்காக குர்ஆன் ஹதீஸின் படி நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னோக்கவில்லை. யோசித்து பாருங்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தின் போதும், ஏற்படுகின்ற நல்லதின் போதும், நல்ல விஷயங்களின் போதும் என்றென்றும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தியிருக்கின்ற நரகத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் பாவங்களை விட்டு முழுமையான முறையில் விலகி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரில் புரிவான். எனவே அப்படியாப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.